அனைவருக்கும் வணக்கம். இப்படிதாங்க சொல்லி ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் அப்படி கிடையாது. என் சகோதரன், என் நண்பன், இந்திய தேசிய லீக் கட்சியோட மாநில துணைத் தலைவர் அண்ணன் தடா ரஹீமுக்கு ஒரு நல்ல தளபதியா, தமிழினத்து பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த ஒரு மனிதனா நல்லபடியாக வழிகாட்டிட்டு இருக்க ஒரு பையன் என்னோட நண்பன். ரொம்ப நாள் கழிச்சு தஞ்சாவூர் வந்திருக்கிறாப்புல. அவரை சந்தித்து தற்கால அரசியலை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தது. சாந்தியின் சமாதானம் உண்டாகட்டும். கண்டிப்பாக சாந்தி சமாதானம் அனைவருமே உண்டாகட்டுமாங்க. இப்போ பார்க்குற அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ஆமாம். இந்த அரசியல் சமயத்தில் எதெல்லாம் நம்ம இணையவே கூடாது, இந்த அரசியல் ஒன்று இங்கே இருக்கிற மக்கள்லாம் ஒன்றிணைஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி பல ஆட்கள் நம்ம திராவிட அரசுலாம் பல ஆண்டுகளாக சாதியாகவும் மதமாகவும் பிரித்து வச்சு இருக்கையிலே கீழே உள்ளவங்களே இவங்களுக்கு 2 சீட்ரா, இவங்களுக்கு 3 சீட்ரான்னு கொடுத்த அந்த காலகட்டம்லாம் போக இன்னைக்கு சாதிக்கு கம்பம், சாதிக்கு தஞ்சாவூர் ராம்குமார், அந்தாண்ட வெளியில் நிற்கிறவங்க ஜான்சன், அங்கே பார்த்தீங்கன்னா தேவர்மார், அதான் அவங்க சாதியாக இருந்தாலும் நம்ம தமிழ் சாதி, இவங்க எல்லாம் ஒன்று நின்று அண்ணன் சீமான் பக்கத்தில் நிற்கும் போது ஒரு அல்லு வருது இல்லை? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக. அதாவது இந்திய தேசிய கட்சியை பொறுத்தளவு சொல்லணும் அப்படின்னா, தலைவர் தடா ரஹீம் அண்ணன் சமுதாயத்துக்கும் சரி ஒட்டுமொத்த மக்களுக்கும் யாராச்சும் ஒரு துரோகமோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு தவறான கருத்துகளோ தவறான சிந்தனைகளோ ஒரு கோட்பாடில் கீழே தவறாக போகும்போது எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர், எதிர்த்து களமாடக்கூடியவர் இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் தடா ரஹீம் அண்ணன் அவர்கள். அந்த ரீதியில் பார்க்கல ஆரம்பத்தில் அண்ணனுக்கும் எங்களுக்குமே ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது உண்மைதான். இருக்கதான் நான் சொல்ல வேண்டிய கடமைகள் நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் சொல்லி நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு இது. ஆமாம். ஆரம்ப கட்டத்தில் நம்ம அண்ணன் சொல்லியிருக்கு, டேரக்டா அண்ணன் போன சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இருந்த காலகட்டத்தில் நம்மளே 2 பேரும் பேசும்போது பேசியிருக்கோம். அந்த ரீதியில பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு, அதாவது இந்த காலகட்டத்துக்கு மனிதர்களாக மதிக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதனுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஏறக்குறை இஸ்லாமிய சமூகத்தை ஒரு வாக்கு வங்கியாகவே ஆளக்கூடிய திமுகவும் சரி மற்ற கட்சிகளும் என்ன செய்யறாங்க, வாக்கு வங்கியாக பாக்குறாங்க. இந்த வாக்கு வங்கியாக பாக்குற காலத்துக்காக சிலரை என்ன செய்யறாங்க, கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்களுக்காக சில தேவைகளை செய்ததுமே என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, ஓ நம்மளுக்காக இவங்க இவ்வளவு தூரம் பண்றாங்கடா, அப்ப இவங்களுக்காக நம்ம என்ன வேண்டாலும் செய்யலாமே அப்படின்ற ஒரு ரீதிக்கு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி கூட நீங்க பார்க்கலாம். அதாவது வக்பு திருத்த மசோதான்னு சொல்லி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்ததை சட்டசபையில் என்ன செய்யறாங்க அப்படின்னா எதிர்த்து தீர்மானம் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மக்கள் ஒரு தவறுதலா தெரியாத மக்கள் அதை பாராட்டலாம், சீராட்டலாம், பெரிய போற்றலாம். ஆனா சட்டசபையில் உட்கார்ந்துருக்கவங்களும் அதை என்ன செய்யறது, போட்டுறாங்க. அதை நம்ம தெளிவுபடுத்தணும். அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம். இதை யாரு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பழனி பாபாவோட வழிகாட்டுதல வர எங்க ஆட்கள் தான் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு வக்பு திருத்த மசோதாவை கொண்டு வந்தது இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா? தமிழகத்தினுடைய முதல்வர். அது நம்ம சொல்ல முடியாது. அது சொல்றோம். தமிழகத்தோட முதல்வர் என்ன செய்யறாரு, அதை இஸ்லாமிய உரிமைகளை பறிக்கப்படுது, அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா சட்டசபையில தனி தீர்மானம் கொண்டு வர்றோம். எப்படி கொண்டு வராங்க, இத இந்த கோரிக்கை கைவிடணும்னு சொல்லி கோரிக்கை அதாவது இந்த ஒப்புதலை, இந்த மசோதாவை விடணும், கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனி தீர்மானம் கொண்டு வரேன். அந்த தனி தீர்மானத்துக்கு நீங்க எல்லாமே என்ன செய்யலாம், எனக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லி அது விவாதத்தை கொண்டு வராது. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த தீர்மானம் இது ஒரு அறிக்கை தான். இது எப்படி தீர்மானமாகும்? ஆமா, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களே என்ன செஞ்சாங்க, ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதே போல இந்த அறிக்கையும் இதை எப்படி நம்ம தீர்மானம் ஏத்துக்கிற முடியும்? இவர் தீர்மானம் அப்படின்னா மத்தியில் ஆளக்கூடிய மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு இந்த வக்பு திருத்த மசோதாவை கொண்டு வந்தாலும் தமிழகத்தில் நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம் அப்படின்ற சொல்றதுதான் தீர்மானமாகும். தவிர அதை நீங்க கைவிடுங்கன்னு சொல்லி நீங்க கோரிக்கை வைக்க கூடாது. அப்ப நீங்க எதுக்கு முதல்வரா இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க பாஜக எதிர்த்து நான் அரசியல் பண்றேன், மோடி எதிர்த்து விமர்சனம் பண்றேன், என் மகேந்தே உதயநிதி எல்லாத்தையும் பேசுறாரு வைக்கிறான்னு எதுக்கு நீங்க சொல்றீங்க? நீங்க என்ன தீர்மானம் போட்டிருக்கணும்,
இந்த மசோதாவை நாங்கள் தமிழகத்தில் நிறைவேற்ற மாட்டோம். இஸ்லாமியர்கள் உரிமையை பறிக்கக்கூடிய இந்த தீர்மானமானது இஸ்லாமியர்களுக்காக பாதுகாவலாக இருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம், அதாவது திராவிட மாடல் அரசு மேடைக்கு மேடை பெருமையா சொல்றாங்களே இஸ்லாமியோட பாதுகாவலன்னு சொல்லி, இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும், இந்த தீர்மானத்தை தமிழகத்தில் அமல்படுத்த மாட்டோம் தீர்மானத்தை போட்டிருந்தாதான் இது இஸ்லாமியர்களுடைய ஒரு பாதுகாவலன் அரசை நம்ம பார்க்க முடியும். அதை எப்படி இவங்க கோரிக்கை நீங்க தீர்மானமா ஏத்துவீங்க? ஒண்ணுமே இல்லை, நீங்க இஸ்லாமியோட பாதுகாவலன் இஸ்லாமிய உரிமையை பறிக்க போகுதுன்னு சொல்றீங்கல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நெல்லையில ஜாஃபர் அலின்னு சொல்லி ஒரு நபர் இஸ்லாமியர் கொலை செய்யப்படுறாரு, சமூக ஆர்வலர் கொலை செய்யப்படுறாரு. எப்படி கொலை செய்யப்படுறாரு அப்படின்னா, வக்பு சொத்தை பாதுகாப்பதற்காக பல மாதங்களாக பல ஆண்டுகளாக போராடிய ஒரு நபரை ஆக்கிரமித்த நபர்கள் என்ன செய்ய வெட்டி கொலை செய்யறாங்க. இவர் யாருன்னு முதல்ல மக்கள் மத்தியிலும் எடுத்து சொல்லணும். அவர் யார் அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி முதல்வரா இருக்கும் போது பின்னாடி பாதுகாப்பு படை வீரரா இருந்த ஒரு நபர், அவர் சார்பு ஆய்வாளர். அது அவருக்கு மட்டும் கிடையாது, அவருக்கு 2 வருஷமா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்க தமிழகத்தினுடைய முதல்வர் மேயரா இருக்கும் போது 2 வருஷமா இருந்திருக்காரு பாதுகாவலராக. உள்துறை அமைச்சராக இருக்கும் போது 2 வருஷம் இருந்திருக்காரு. ஆக மொத்தம் இவங்க குடும்பத்துக்கு 6 வருஷமாக இருந்த நபர் தான் வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. பாதுகாப்பு இருந்தவருக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு சட்டசபையில முதல்வர் அப்படின்னா, இடப்பிரச்சனை 2 பேர்த்துக்கும்ன்றாரு. இந்த வக்பு சொத்து எப்படி தனிநபர் சொத்தாச்சு, அதை எப்படி சட்டசபையில் நீங்க 2 நபருக்கு இருந்த இடப்பிரச்சனைன்னு சொல்லி முதல்வர் சொல்லலாம்? வக்பு சொத்துக்கு போராடினேன், வக்பு சொத்தை பாதுகாப்பதற்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன், என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி 1 மாசத்துக்கு முன்பாகவே தமிழகத்தினுடைய முதல்வர் அவர் தனிப்பிரிவுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு, மனு அனுப்பியிருக்காரு, அங்க இருக்க அத்தனை அதிகாரிகளுக்கும் அனுப்பியிருக்காரு. இதுக்கு உடந்தையாக இருந்த அங்க இருந்த துணை ஆணையர் அவர்களும் காவல் ஆய்வாளர் அவர்களும் இதற்கு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காரு, அத்தனை மனுக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அனுப்பியிருக்காரு. அனுப்பியும் தமிழகத்தினுடைய முதல்வர் தனிப்பிரிவுல எந்த நடவடிக்கையும் இல்லை, மேலே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையுமே இல்லை. அவர் அதுக்கப்புறம் பல போராட்டங்கள் நடத்திருக்காரு, வச்சிருக்காரு. எந்த நடவடிக்கையுமே இல்லாம ஒரு இஸ்லாமியர்களுக்கு நான் தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு வெட்டு கூச்சலை போட்டுக்கிட்டு அவர்கள் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னா இதற்கு முழு பொறுப்பும் அவங்க மட்டும் கிடையாது, தமிழகத்தினுடைய காவல்துறையும் தமிழகத்தின் முதல்வரும் தான் முதல் குற்றவாளி, 2வது குற்றவாளி, மிச்சம் அனைவருமே குற்றவாளிகள் தான். முதல் இவங்களத்தையும் சேர்க்கணும். இவங்க தான் நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்க. இவங்க நடவடிக்கை எடுத்திருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், தடுத்திருக்கலாம். அப்ப இவங்க எப்படி சொல்லுவாங்க, வக்பு சொத்தை பாதுகாப்பதற்கு போராடினவரை தனி நபர் பிரச்சனைன்னு சொல்லி முதல்வர் சொல்றாரு. அப்ப எல்லாமே மடைமாத்திர வேலையா தான் இருக்குது. கண்டிப்பாக தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக அரசாங்கத்தினுடைய வேலையும் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய மோடி அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய வேலையும் 2மே ஒண்ணுதான். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்தியாவில் இருக்கிற திமுக அப்படிதான், அதாவது டெல்லியில இருக்கிறது ஒரு திமுக தான் பிஜேபி, தமிழ்நாட்டுல இருக்கிற பிஜேபி தான் திமுகன்னு சொல்றீங்க. 2மே ஒண்ணுதான், 2மே ஒரே பிம்பம் தான். இப்ப 2 ஒரு ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்கள் நின்றுக்கிட்டாங்க அப்படின்னா 2 ஒரு மூஞ்சிமே அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த வெள்ள கூட ஆமா கண்டிப்பா இங்கேயும் குடிசைகள் தான் மறைக்கிறது, அங்கேயும் குடிசைகள் தான் மறைக்கிறது. உண்மைதான். அதாவது நாட்டினுடைய பிரதமர் நம்மளுக்கு என்ன வேணாலும் பண்ணட்டும், அவரை பார்ப்பதற்கு அனைவருக்குமே ஒரு உரிமை இருக்கு. அந்த ரீதியில என்ன செஞ்சிருக்காரு, எதிர்கட்சி தலைவர் போய் பார்த்திருக்காரு. சரிங்களா, அவங்களுக்குள்ள என்ன வேண்டாலும் இருக்கட்டும், கூட்டணியா இருக்கட்டும், இல்ல சம்திங் எது வேண்டாலும் இருக்கட்டும், அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பிரதமரை உள்துறை அமைச்சரை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே இது இருக்குல்ல, நாட்டோட பிரதமருக்கும் உள்துறை அமைச்சரையும் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு உரிமை இருக்கு. போய் பார்க்கறதுக்கு டைம் கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த ரீதியில் எடப்பாடி என்ன செய்யற, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்கிறார். அதை சட்டசபையில ஒரு பேச்சா பேசணும் அப்படின்னு தமிழகத்தோட முதல்வருக்கு என்ன ஒரு இருக்கு, அதை எதுக்கு பேச்சு பொருளா கொண்டு வரணும்? இதுவரைக்கும் திமுக சார்ந்தவர் யாருமே பார்க்கலையா? தமிழ்நாட்டுக்கு 2 பேர் வரும்போது, மோடி அவர்கள் வரும்போது, அமித்ஷா அவர்கள் வரும்போது, திமுக சார்ந்தவர் யாருமே போய் விமான நிலையத்துல போய் வரவேற்கலையா? அது வெள்ள கொடையை வச்சுக்கிட்டு அப்ப மட்டும் என்ன சொல்றாங்க, அரசியல் ரீதியாக நாங்க போய் பார்த்தோன்றாரு, இவர் போய் தனிப்பட்ட முறையில பார்த்தோன்றாரு. இது எப்படி ஏத்துக்கிற முடியும் நான் கேட்கிறேன்.
இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு காமெடியா ஒரு இது வந்து தெரியுமா, நீங்க வந்துட்டு இருந்திருப்பீங்க இப்போ வாகனத்துல. சரி. புதிய தலைமுறை, நான் பேரே சொல்றேன், நான் ஊடகவியலாளர். புதிய தலைமுறைன்னு ஒரு டிவி, அந்த டிவில வந்து அடுத்த முதலமைச்சர் யாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி. முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், அடுத்தது வந்து விஜய் அவர்கள், அடுத்த இடத்துல அதான் 3ஆவது இடத்துல எடப்பாடி, 4ஆவது இடத்துல அண்ணாமலை அண்ணன், பாக்கி அண்ணன் சீமானு நம்ம ஆட்கள்லாம் சுத்தமா காணவே காரணம். என்ன பாக்குறது? உண்மையிலே வந்து ஒரு மிக முக்கியமான கேள்விய இந்த காலகட்டத்துக்கு இந்த நேரத்துக்கு நீங்க கேட்டிருக்கீங்க. அது பதில் சொல்ல வேண்டிய கடமை பழனி பாபாவுடைய மாணவர்களாகி எங்களுக்கு இருக்கு. அதாவது என்ன ஒரு நினப்புல என்ன ஒரு கனவுல வந்து நேற்று நடந்த மாநில பொதுக்குழு கூட்டத்துல தமிழகத்துல 2026 வந்து 2 கட்சிக்கு மட்டுமே வந்து போட்டியாம். இது யார் சொல்றா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் கூத்தாடி விஜய். டிவிகே டிஎம்கே. ஆமா, அப்ப என்ன சொல்றாரு? ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கேவா? அது தெரியாம கேக்குறேன். இதுவா இந்த காணொலி வாயிலாக கேட்போம். நடிகர் கூத்தாடி விஜய் வந்து இதுவரைக்கும் மக்களினுடைய போராட்டத்துக்காக எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த மாதத்தில், எந்த காலகட்டத்தில், எந்த வருஷத்தில் நின்றிருக்காரு? அதை யாருனாலும் சொல்ல முடியுமா? அன்னமோ நம்ம மன்றங்கள் ஆரம்பிச்சு அதை பண்ணி இதை பண்ணி மக்களுடைய போராட்டத்துக்கு மக்களோட மக்களாக களத்தில் வந்து நடிகர் விஜய், அவரு பாசையில சொல்லணும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்னைக்கு நின்றுருக்காரு? தலைவர் தளபதி நின்னதே இல்லை, கிடையவே கிடையாது. என்னைக்கு நின்றுருக்காரு? யாரோ எடுத்து அந்த இடத்துல வந்து நிப்பாருல்ல. அதாவது யாராச்சும் நடத்தி காமிச்சிருந்தா அங்க போய் நிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வார்? முன்கூட்டி எல்லாத்தையும் பேசி வச்சு நிப்பாட்டாரு. அதுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு 20 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இஃப்தார் நிகழ்ச்சி, இஸ்லாமியர்களுக்காக நான் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி வந்து நடத்துறாரு. அதுல வந்து மென்ஷன் பண்றாரு 1500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சரிங்களா? 1500 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. அதுக்கு இன்விடேஷன் வர கொடுக்குறாங்க. நான் தெரியாம கேட்குறேன், ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறா அப்படின்னா எதுக்கு நபர்கள் சொல்லி குறிப்பிடுற நீங்க? சரி, அன்னைக்கு வந்திருந்தது உள்ள விட்டது ஃபுல்லாமே வந்து ரசிகர்கள் தான். இனி ஏதாச்சும் ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா உன்னோட ரசிகர்களே அதிகமா வர்றாங்க அந்த கூட்டத்துக்கு. இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? வெளியில நிறைய பேர் அன்னைக்கு. அதுக்கு நீ வந்து பவுன்சர்களை வச்சு உண்மையாக நோன்பு நோற்ற இஸ்லாமியர்களை வெளியே தள்ளி இருக்க. அது எவ்வளவு பெரிய மனவேதனை எங்களுக்கு. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி தள்ளி இருக்க. உள்ள உட்காந்து நீ வந்து இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துற, தொழுகை நடத்துற. அதுல வந்து வெளியிருந்த இஸ்லாமியர்கள் வந்து ஆக்ரோஷத்துல வந்து இன்விடேஷனை கிழிச்சு போட்டதுக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உண்மையான இஸ்லாமியர்களே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்க உண்மையான இஸ்லாமியர்கள் இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் எப்படி சொல்லலாம் எங்களை? நான் சொல்றேன், மக்களுடைய பணி செய்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தோடைய விஜய்க்கு எந்த தகுதியுமே இல்லை. விஜய்க்கு எந்த தகுதியுமே கிடையாதுன்னு நான் சொல்றேன். நான் ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இஸ்லாமியர்களை தூக்கி கொண்டாடக்கூடிய இதே விஜய் தன்னுடைய வயிற்று பிளப்பிற்காக இதே இஸ்லாமியர்களை தான் தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் காமிச்சு படத்தை எடுத்து அவர் பிழப்பு நடத்தி தன்னுடைய வயிற்றையும் தன்னுடைய சொத்தையும் கூட்டிக்கிட்டார். ஆமா, அப்படிப்பட்ட விஜய் இஸ்லாமியர்களை வந்து நீங்க வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா? யாருக்கு உங்கள்ட்ட கேட்டது? இஸ்லாமியர்கள் வந்து கேட்டாங்களா நீ இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துங்கன்னு சொல்லி? எந்த இஸ்லாமியர் வந்து உங்கள்ட்ட கேட்டது? வெக்கமா இல்ல? இதுக்கு முன்னாடி நீ எங்களை வந்து பயங்கரவாதியாகவும் தீவிரவாதியாகவும் காமிச்சு எல்லா படத்தையும் எடுத்துட்டு லாஸ்ட் படம் வரைக்கும் எடுத்துக்கீங்க. நீங்க கோட்டு படத்து வரைக்கும் ஒரு அமைப்பு பேரை சொல்லி நீ இஸ்லாமியரை வந்து தீவிரவாதியா காட்டுற. அப்படி காட்டி போட்டு நீ வந்து இஃப்தார் நிகழ்ச்சி நடத்திட்டு நாங்க என்ன முட்டாள்களா? இல்ல ஏமாந்தவர்களா? நாங்க என்ன சோற்றுக்கு வழி இல்லாதவர்களா? நாங்க இப்படிலாம் காமிச்சதுமே நாங்க என்ன உன்ட்ட வந்து பின்னாடி வந்து ஓட்டுக்காக வந்து நின்றுவோமா? இப்ப சொல்றோம், நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பழனி பாபாவுடைய மாணவர்கள் இந்த விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சவால், ஒரு எச்சரிக்கையாவே விடுறோம் நாங்க. என்ன அப்படின்னா, எத்தனையோ படத்துல நீ வந்து எங்களை வந்து பயங்கரவாதியா தீவிரவாதியா நீ காமிச்சிட்ட. அதுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு பொது மேடையில நான் வந்து உங்களை பயங்கரவாதியா தீவிரவாதியா காமிச்சிட்டேன், என்னை நீங்க வந்து மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நீ வந்து மன்னிப்பு கேட்காம 2026 இஸ்லாமியர்களை நீ பார்க்க வந்த, ஓட்டு கேட்க வந்த அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் செருப்பாலே அடித்து உடைய வரட்டும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எங்களை நீ வந்து இழிவா எடுப்ப, லாஸ்ட் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு நீ வருவியா?
பழனி பாப்பாவோட கரும்பு மாதிரி இருக்கிற என் நண்பனே வந்து கோவப்பட வச்சுட்டு இருக்க விஜய், நீ ப்ரோ இது ரொம்ப ராங்கு ப்ரோ, இது செம ராங்கு, உன்ன மாதிரி நான் ஆங்கிலத்துல எல்லாம் பேச மாட்டேன், பாக்குறவன் யாழாதான் இருக்கிறான், கோவத்தை ஏற்படுத்தாத, ஆளு பாக்குறதுக்கு தான் கரும்பு மாதிரி இருப்பாங்க, ஆனா இரும்பு மாதிரி இதயம் படைச்சவங்க, புரிஞ்சுக்கங்க, நம்ம தம்பிகளும் நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்க வந்து இவங்க அளவுக்கு வந்து வேற யாரும் வந்து ரொம்ப தெளிவாலாம் இருக்க மாட்டாங்க, அவங்க கூட வந்து எல்லாருமே நில்லுங்க, அண்ணன் சீமான் கூட நில்லுங்க, சாதி மதமா பிரிஞ்சதெல்லாம் போதும். ஏன்னா இப்ப பல பேர் வந்து இப்படிதானே இத்தனை ஆண்டுகளா நம்ம வந்து வச்சிருந்தேன். கண்டிப்பா இப்ப என் நண்பன் சொல்றாப்புல இப்ப கடந்த 2 நாளைக்கு முன்னாடியாது அந்த தீர்மானம் சட்டசபையில கொண்டாருன்னு சொன்னது, இந்த 2 நாளைக்கு முன்னாடி மேற்கொண்டு இப்படி பண்ணிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு அரசியல் தெளிவு இருக்கணும். கருணாநிதி மகனை வந்து நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம், ஐயா ஸ்டாலின் அவர்களை, அதே போல அவர் பையனை வந்து நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம், ஆனா நம்ம பிள்ளைகள் வந்து எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. விஜய் மேல எங்களுக்கு எந்தவித வன்மம்லாம் கிடையாது. ஏன்னா வன்மம் நாங்க படுற அளவுக்கு வந்து அவர் பெரிய ஆளும் கிடையாதுங்கிறது தான் என்னோட கருத்தும் சரி, என் நண்பனோட கருத்தும் அப்படிதான் இருக்கும். அவரு படத்துல நடிச்சாரு, அந்த நடிக்கும் போது அவருக்கு வந்து ஒரு 800 சீட்டு 700 சீட்டுன்னு இருக்கும். அந்த சீட்டை எண்ணி இப்ப எங்க பாத்தீங்கன்னா சரி டிக்கெட்டை போட்டு ஆளே ஓட்டாரு, உன் கட்சிக்காரண்டான்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாரு, நோ ப்ரோ நீ வெளியில போ ப்ரோன்றாங்க, இல்லையா கட்சிக்காரன் எல்லாம் விட மாட்டேன்றாங்க. அதுல ஒரு அறகுறை, நம்மள்ட்ட சில அறகுறை லூசு அது சொல்லுது, என்னமோ விஜய் பேரு மாத்தி என்னமோ ஒரு பேரும் சொல்லிட்டு இருந்துச்சு, இன்னையில இருந்து விஜய் என்னமோ என்ன அல்லா அக்பரும் என்னமோ ஒரு விஜய் சொல்றாங்க. அவன் அதை பார்த்தேன்னு எனக்கு ஐயோ இவன் கம்பன் சாதிக்கெல்லாம் தெரிஞ்சாச்சுன்னா எதால அடிப்பான்னு தெரியலடா. இல்ல உண்மையில இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மக்கள் மத்தியில வந்து தமிழக மக்கள் மத்தியில இந்த அரசியலை, அதாவது ஆளக்கூடிய அரசாங்கங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நிலைமையை வந்து புகுத்திட்டாங்க அப்படின்னா, 2 விஷயங்கள், உதயசூரன் ரெட்டலை, சரிங்களா, இந்த 2 விஷயத்தையும் மனசுல பதிவு வச்சிட்டாங்க. ஒன்னுன்னு ஓட்டுக்கு நோட்டு கொடுத்து பழகிட்டாங்க. இந்த 2 விஷயத்த வந்து மக்கள் மனசுல பதிவு வச்சிட்டாங்க. விஜய் வந்து இன்னைக்கு அதே கான்செப்ட்ல வந்து இறங்கி பணி பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு காமிக்கிறாங்க. அதான் போல இருக்குங்க. இந்த மாதிரி டிவிகேவா டிஎம்கேவானா அவன் ஏமாத்துவானா இல்ல நான் ஏமாத்துவான், அது எந்த போட்டி. இவர் 500 ரூபாய் கொடுத்தா இவர் 1000 ரூபாய் கொடுப்பாரு, இவர் 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் கொடுப்பாரு, இப்படின்ற ரீதியில அவங்களுக்கு அந்த போட்டி தான், மக்களுக்கு பணி செய்யற போட்டி கிடையாது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து மக்கள் பிரச்சனை எங்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுதோ அங்கெல்லாம் உடனுக்கு உடனே நேரில் களத்திற்கு இறங்கி குரல் கொடுக்கக்கூடிய நபர் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள். எல்லா விஷயத்திலையும் பார்த்தாச்சு. அது நாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் விஷயத்துல எண்ணிக்கை அடங்காத விஷயங்கள்ல வந்து அவர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எங்க மனவேதனையில் இருக்கக்கூடியது இஸ்லாமியருடைய சிறைவாசிகள், சரிங்களா. அரசாங்கத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமானை பத்தி பேசுவோம். நம்ம சமீபத்தில் நடந்ததுன்னு சொல்லிட்டு, நான் வந்து முன்னாடி 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்லலை, சமீபத்தில் நடந்தது. இப்போ நான் சென்னையில் தான் இருக்கேன், அண்ணன் கூட தான் இருக்கேன். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கட்சி சார்பாக வந்து புழல் சிறை முற்றுகைன்னு சொல்லி அறிவிக்கிறோம். இது எதுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னா, புழல் சிறையில் வந்து மதுரையை சேர்ந்த ஃபன்னா இஸ்மாயில், லால் மாலிக், போலீஸ் பக்ருன்னு சொல்லி 3 பேர் வந்து 12 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்காங்க. விசாரணை கைதிகள் தான், தண்டனை கைதிகள் கூட கிடையாது. விசாரணை கைதிகளாகவே இஸ்லாமியர்களை 12 வருஷமாக சிறையில் வைத்திருப்பது திராவிட மாடல் அரசு. இஸ்லாமியர்களுக்காக நான் தான் என்று சொல்லக்கூடிய இதே தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் 12 ஆண்டுகளாக விசாரணை கைதிகளாகவே வச்சிருக்காரு. அப்படி 12 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த 3 பேருக்கும் சிறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாம் ஒரு 19-20 பேருக்கு மேல சேர்ந்து அடிச்சிடுறாங்க. அடிச்சு கொடுமையா தாக்கிடுறாங்க. கொடுமையா தாக்குனது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வரக்கூடிய நேர்காணல் மனு வந்து தடுக்கிறாங்க. யாருமே பார்க்க கூடாது, வழக்கறிஞர் மனு கூட கிடையாது. அப்படிப்பட்ட கொடுமையை அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப நம்ம வந்து என்ன செஞ்சோம்னா, முற்றுகை போராட்டம் அறிவிச்சோம். அறிவிச்சதுமே வந்து அண்ணன்ட்ட பேசுறாங்க. தலைவர் தடா ரஹீம் அண்ணன் வந்து அண்ணன் சீமான் பேசும்போது அவர் உடனே வந்து விஷயத்தை கேட்டு கண்டன அறிக்கை வெளியிட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பால் அண்ணன் சீமானன் அவர்கள் தான். அதுக்கப்புறம் மத்த எல்லாமே விட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு இந்த சிறைவாசிகள் விஷயத்துல முதல் குரல் கொடுத்தது அண்ணன் சீமானன் அவர்கள். அது மட்டும் கிடையாதுங்க, மிக முக்கியமான விஷயம் இப்ப நான் சொல்ல போறது நல்லா தெரிஞ்சுக்கங்க. 32 ஆண்டுகளாக தன்னையே அர்ப்பணித்த, சிறையிலே இருந்து மரணித்த கோவை பாஷாபாய் இந்த சமூகத்துக்காக தன்னையே தன் குடும்பத்தை அர்ப்பணிச்சவர். அப்படிப்பட்ட மனிதர் நோய்வாய்ப்பட்டு கோயம்புத்தூர்ல இறந்துடுறாரு.
அவருடைய மரணத்துக்கு இஸ்லாமியர்கள் அமைப்பு வைத்து நடத்தக்கூடிய இந்த இஸ்லாமிய அமைப்போட தலைவர்கள் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய யாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு வரல. தொப்புள் கொடி உறவுக்கு எல்லாமே வந்தாங்க. அதுல மிக முக்கியமாக இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானன் அவர்கள் முதலில் வந்தார். வந்து பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு வெளியே வர்றாங்க. வந்ததுமே செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்குது. அந்த செய்தியாளர் சந்திப்புல அப்பா மரணிச்சிட்டாரு, தன்னுடைய வாழ்நாளை சிறையிலேயே கழித்தவர், இந்த சமூகத்துக்காக இஸ்லாமிய சமூகத்துக்காக தன்னையே அர்ப்பணித்தவர், அப்பா மரணிச்சிட்டாரு, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அது சொல்லி முடிச்சுட்டாங்க. அது வந்து இந்த இது எப்படி அந்த தொப்புள் கொடி உறவுகள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை எப்படி சீர்குலைக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த பாசிச கும்பல் என்ன செய்யுது அப்படின்னா அண்ணனோட பேச்சை ட்ரெண்டிங் ஆக்குறாங்க. அப்பான்னு சொல்லிட்டாரு, குற்றவாளி அப்பான்னு சொல்லிட்டாரு, குற்றவாளி அப்பான்னு சொல்லிட்டாரு. மறுநாள் ஒரு விமான நிலையத்திலே எங்கேயோ வச்சு அண்ணன் செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. அப்போ உண்மையிலே வந்து இந்த துணிச்சல் தமிழ் தேசிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய எவனுக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அண்ணன் சீமானன் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன அப்படின்னா அது எப்படி நீங்க வந்து 32 வருஷமா இந்த குற்றவாளியை வந்து அப்பான்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ செய்தியாளர் அண்ணனுக்கு தான் லைட்டா ஒரு அப்படின்னு போட்டு விட்டா போதுமே, அடுத்தடுத்து வச்சு இது பண்ணுவாரே. அப்ப சரிங்க நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். 2002 குஜராத் கலவரம் சொல்லி மிகப்பெரிய ஒரு கலவரம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்துச்சு. அந்த கலவரத்துல பல இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க, அவங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது, பல இஸ்லாமிய பெண்கள் கற்பழித்து சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அப்ப முதல்வராக இருந்தவர் இப்ப பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அன்னைக்கு முதல்வராக இருந்தாரு. இன்னைக்கு உள்துறை செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அன்னைக்கு வந்து என்ன செய்யறாரு, அன்னைக்கு வந்து அதே ஒரு பொறுப்புல மாநிலத்தில் இருக்காரு. அந்த 2 பேரும் தான் குற்றவாளின்னு சொல்லி அன்னைக்கே வந்து என்ன செஞ்சாங்க, எல்லாருடைய இது வந்துச்சு. அப்படிப்பட்ட குற்றவாளியை நீங்க வந்து பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் ஏத்துக்கிற போது ஒரு சமுதாயத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்ச மரணித்த அவரை அப்பான்னு சொல்றது என்ன தவறு? நான் அப்பான்னு தான் சொல்லுவேன். இந்த துணிச்சல் யாருக்கு இருந்துச்சு? அவருடைய மரணத்தில் கலந்துக்கிட்டா நம்ம வந்து காவல்துறையுடைய கண்காணிப்புக்கு உள்ள வந்துருவோமோ, அவங்களுடைய வட்டத்துக்கு வந்துருவோம்னு சொல்லி பல இஸ்லாமியர்கள் அந்த மரணத்துக்கே வந்து வராமல் தவிர்த்தாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானன் அவர்கள் எது வந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தோளோடு தோடு வந்து நின்றாரு. அதனால வந்து இந்த துணிச்சல் வந்து யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட நபரத்தை நாங்க என்ன செய்யறோம், இந்திய தேசிய லீக் கட்சி ஆதரிச்சு தோளோடு தோடு நாங்க நிக்கிறோம். நாங்க இதை வந்து என்ன செய்யறாங்க, எப்படிங்க நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கலாம், நீங்க எப்படிங்க ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்கிறாங்க. நான் இந்த காரணத்தையும் சொல்றோம், இப்படிப்பட்ட காரணத்துக்காக நாங்க அவரோட ஆதரிக்கத்தான் செய்வோம். இஸ்லாமியர்களுக்காக முதல் குரலாக அவருடைய குரல் இருக்கு. அதெல்லாம் ஆதரிக்கிறதுனால என்னப்பா தப்பு? நீங்க எங்களை வேண்டாம் என்ன வேண்டாம் சொல்லிட்டு போங்க. ஏன் இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதி பயங்கரவாதி தாடி வச்சவன்லாம் இப்படிதான் இருப்பான்னு சொல்லி முதல் பட்டத்தை கெட்டியதே இதே திமுக தான். கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது என்ன செய்யறாரு, இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாதி பயங்கரவாதி பட்டத்தை கட்டினவரே அவர் தான். அவங்களோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. 97 19 இஸ்லாமிய இளைஞர்களை வந்து பாசிச கும்பல் அழிக்கும் போது இதே திமுக அரசாங்கத்துல இருந்துச்சு. அப்ப அவங்க கூட வந்து நீங்க எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு நீங்க கூட்டணி வைக்கும் போது ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்க எதுக்காக வந்து சீமான் அவர்களை வந்து நாங்க வந்து இருக்கணும்? இப்ப இஸ்லாமியர்களை களத்தில் நிக்கிறது யாரு? நாம் தமிழர் கட்சி, அதனுடைய ஒருங்கிணைப்பு அண்ணன் சீமானன் அவர்கள் தானே. அதனால இந்திய தேசிய லீக் கட்சியும் சரி, அதனுடைய தலைவர் தடா அண்ணனும் சரி, அவர்களோட இருப்போம், எங்களோட அண்ணனும் இருப்பார் என்பதை நாங்க வந்து தெளிவாக சொல்றோம். நாங்க இப்போ பாத்தீங்கன்னா நண்பர் வந்து பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றாப்புல. என்ன சொல்றாருன்னு தெரியுதா இல்லையா? நான் திருப்பி போயிட்டு பாருங்க, யூடியூப்ல பேசுற மாதிரியே என்ன சொல்றாப்புலன்னா, நம்ம மக்கள்கிட்ட பேசுற ஒரே பேசுவோம், ஈமான கடைப்பிடிக்கிற என் மக்கள்லாம் இருக்காங்க இல்ல, என் அண்ணன் தம்பி மாமா மச்சான்லாம், அவங்கெல்லாம் சீமானை வந்து கரம் பிடிச்சு வாங்க. ஏன்னா தடா ரஹீம் வந்து எப்போதுமே யாருக்கும் கெடுதல் செஞ்சது கிடையாது, எந்த மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு போனது கிடையாது. எங்கேயாவது இங்கே சாராயாலை வந்துச்சுன்னா அந்த சாராயாலையில் வந்து கமிஷன் கிடைக்கும்னு பார்த்து எம்எல்ஏ வந்து கூட அந்த மக்களை போய் பார்க்காம இருந்தது கிடையாது, வீட்டுக்கு வந்து மக்களை வந்து விரட்டி விட்டது கிடையாது.
கம்பம் சாதிக்கு அங்கேருந்து துவா செஞ்சுக்கிட்டு அங்கேருந்து நோம்பலே இருந்தா கூட வந்து பார்த்து அண்ணன் இந்த வந்துகிட்டு இருக்கனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு அன்பான தம்பிகள்லாம் வச்சிருக்கிறாரு. சும்மா இந்த காக்கா கூட்டம் மட்டும் வச்சுக்கல அப்படிலாம் சொல்லி அப்படிதான் சொல்றீங்க அப்படிலாம் சொல்லி நீங்க வந்து நினைச்சுக்கிட்டு சீமானை விட்டுறாதீங்க. ஈமான கடைப்பிடிக்கிற அத்தனை பேரும் வாங்க. நம்ம ஊடகத்துல உங்களுக்கான கருத்துக்கள் இருந்தாலும் எடுத்து நம்ம சொல்லுவோம். நாங்க வந்து அவங்க மாதிரிலாம் விட்டுற மாட்டோம். இந்த இடத்துல இங்க சொல்லுங்க, எப்பயாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதுல ஏதாவது முரண்பாடு இருக்குது அப்படின்னா நீங்க ஏன் சீமான வந்து கரம் பிடிக்கணும், ஈமான கடைபிடிக்கிறவங்க ஏன் சீமான் பிடி நிக்கணுங்கிறத இவங்க எல்லாம் சொல்றாங்க. ஏன் நிக்க கூடாதுன்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தர்க்கம் பண்றதுக்கு ஏதாவது உண்மையிலேயே இருந்துச்சுன்னா அந்த வர்க்கத்தெல்லாம் மறந்துட்டு நேரா வாங்க. நம்ம அரசியல் மாநாடு மீடியாவே மொத்தம் எல்லா இன்னைக்கு வந்து பிரிண்டிங் மீடியாவும் இருக்கு, விஷுவல் மீடியாவும் இருக்கு, இங்க வந்து டிஜிட்டல் மீடியாவும் இருக்குது. இல்ல அதுலயே வந்திருக்க பேசி குறுக்கிடுங்க அண்ணன் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க என்ன அப்படின்னா சீமானன் வந்து இந்திய தேசிய கட்சி ஆதரிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. எங்களை வந்து அண்ணன் சீமானன் அவர்கள் வந்து வாக்கு வங்கியாக பார்க்கல. மிக முக்கியமான காரணம் மக்களை தெரிஞ்சுக்கங்க. என்னைக்காவது இஸ்லாமிய இடத்துல வந்து நான் முதலமைச்சர் ஆகணும், இஸ்லாமியர்களை நீங்க எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரா? உங்களுக்கு கேள்வியாக கேட்கிறேன். அப்படிதான் நீங்க சொல்லுங்க, எந்த இடன்றத நீங்க சொல்லுங்க. நீங்க என்னைக்குமே எங்களை வந்து வாக்கு வங்கியாக பார்த்ததே கிடையாது. அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அண்ணே, தம்பி, மாமன், மச்சான், அக்கா, தங்கச்சி, பாட்டி, பெரியம்மா, சின்னமாண்டே ஒரு அண்ணனுடைய வாயில வறுமை தவிர அப்பா அவங்கள போய் நம்ம வந்து ஐஸ் வச்சோம்னா நம்ம அவங்களுடைய வாக்க ஃபுல்லா வாங்கிடலாம்ப்பா. வாக்காள பெருமக்கள்லாம் கிடையாது. வாக்க வாங்கிட்டு நம்ம ஆட்சி அமைச்சிடலாம். அப்படி ஆட்சி அமைக்க நினைச்சிருந்தா அண்ணே நீ இன்னைக்கும் நோட்டையும் கொடுத்துருப்பாரு, ஐசியும் வச்சிருப்பாரு, இன்னும் ஆட்சியும் பிடிச்சிருப்பாரு. எதுக்கு மக்களோட மக்களை வந்து களத்துல நிக்கணும்? மக்களோட மக்களை களத்துல நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இத்தனை வழக்குகள் எதுக்கு வாங்கணும்? இத்தனை வழக்குகள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. யார் வந்து உண்மையாக மக்கள் போராட்டத்தை கையில் எடுத்து மக்களோட மக்களாக களத்துல நிக்கிறாங்களோ அவங்கள் மீதுதான் வழக்குகளும் காவல்துறையோட நடவடிக்கை இருக்குமே தவிர சும்மா மேற்போக்காக உட்கார்ந்து பேசக்கூடிய நபர்கள் மீது இருக்காது. தமிழகத்துல எடுத்துக்கங்க, யார் மீது அதிகமான வழக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னா ஒண்ணு இந்திய தேசிய கட்சியா இருக்கும், இல்ல நாம் தமிழர் கட்சியா இருக்கும். காவல்துறையுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும். ரெண்டு கண்ணு, ஒரு கண்ணு இங்கிட்டு ஒரு கண்ணு இங்கிட்டு, ரெண்டு கட்சியும் சேர்ந்தவங்க யாராச்சும் ஏதாச்சும் பண்றாங்களா பாருங்கன்னு காவல்துறை சுத்துமே தவிர மத்த யாரு மேலுமே கண்ணு இருக்காது. யாரு மேலுமே கண்ணு இல்ல. என்ன தெரியுது? முடிக்கணும் அண்ணா, நீங்க முடிக்கணும் இல்லங்க, நம்ம வந்து வீடியோ முடிக்கணும். அடுத்த தடவை நம்ம எல்லாரும் சந்திப்போம். கண்டிப்பா எல்லாருக்கும் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். எல்லாரும் நேர்ச்சி இருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.